இது செமையான ஒரு கான்வர்சேஷனு. ப்ரோ என்ன ப்ரோ, நான் மாயாவை வந்து மன்னிச்சு விட்டேன், ஆனால் அவங்க என்ன மன்னிக்கணுங்கிறாங்க. என்ன ப்ரோ நடக்குது இங்கே? நான் அவங்க புள்ளி பண்ணாங்கல்ல என்ன, இப்போ அவங்க நல்லவங்க நான் கெட்டவங்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ப்ரோ. இது எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? எப்படி ஏற்றுக்க முடியும்? அவங்க தானே பண்ணாங்க. இப்போ ஜோவிகா இவங்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு அவங்க ஜோவிகா ஏதோ சொன்னாங்க போல இருக்கு. சொன்னதுக்கு பிறகு இவங்க ஏதோ என்கிட்ட வந்து பேசிட்டோம், அது ஒன்றும் தப்பு இல்லை. என்னமோ நான் தப்பு செஞ்சேன், நான் சாரி கேட்கணுமா? என்ன நடக்குதுங்க? ஒன்று பிராவோ சொல்கிறாரு, எல்லா நிகழ்வும் அவங்களும் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க, அதெல்லாம் நீ கவலையே படாத அர்ச்சனா. புள்ளி கேங்குன்னு சொன்னாங்களா? ஓ, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களுக்கு பேரே புள்ளி கேங்கு தான், அதை அவர் சொல்லலை. அவங்க பேரே புள்ளி கேங்கு தான், ஒன்றும் கிடையாது. நீ கவலையே படாத, நாங்கள் இருக்கிறோம். இன்னும் 2 நாள் தான், நீ தாராளமாக ஜாலியாக இரு. அவங்க என்ன வேணாலும் பேசிட்டோம். அவங்க வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ் போயிட்டு வந்திருக்காங்க, அதனால தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று அவங்கக்கிட்ட வந்து எல்லாரும் ஆர்வம் பேசுகிறாங்களே, வரவங்க எல்லாம் புள்ளி கேட்க. நீ கவலையே படாத அர்ச்சனா, சந்தோஷமா இரு. ப்ராவோ நீ வேற லெவலியா, செம்மையா பண்ணுறாப்புல ப்ராவோலாம் வச்சிருக்கலாம்ப்பா. நம்ம யார் பிராவோவுக்கு ஓட்டு போடாத எவிக்ட் பண்ணீங்க? என்ன அருமையாக பேசுகிறாப்புல. இந்த கேமை பற்றி அவ்வளோ புரிதல் இருக்குது. அவர் டார்ச்சர் கொடுத்து வெளில அனுப்புனது மாயா கேங்க தான் போல இருக்குது உண்மையாலேயே. ஏன்னா அவர் ஒரு விஷயத்தில் ஹேட் ஆகிருக்காரு. ஏன்னா அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க பிராவோ. யாரையோ கீழே பார்த்தார் மேலே பார்த்தாருன்னு இந்த மாயா எவ்வளோ ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஸ்டாப்பிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அர்ச்சனாட்ட கிளியராக சொல்லிட்டார், நீ அதில் பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாது. புள்ளி கேங்குன்னு அவங்க சொல்கிறாங்களா, அது அவங்க செய்த தப்பு, அவ்வளோதான்.